ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட்டை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் விட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது இந்த பீட்ரூட் ரொம்ப கெட்டியாக இருந்தது, அதனால் ஒரு 8 விசில் கிட்ட விட்டோன்னா தான் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், கருவேப்பிலை வச்சுருந்தேன். கொத்தமல்லி இப்போதைக்கு பிடிக்கிறது இல்லைன்னு போடுறதில்ல, அவ்வளவா வெந்து வந்துருச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். இது சோம்பு போட்டு தாளித்தாலும் நல்லாயிருக்கும், பட்டை கிராம்பு போட்டு தாளித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இப்படி தான் வெறுசாக பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருந்த பீட்ரூட்டையும் அது கூடவே போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது தழுத்தழுன்னு வச்சோம்னா இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரையாக உள்ளது சாம்பாருக்கு, தயிருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.